இந்த மாதிரி இருக்கணுங்க. கணவாய் கழுவினதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு வெள்ளை வெள்ளேன்னு நல்லா வரணும். எப்படி இதை நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், கணவாய். சென்னை பக்கம் இதை கடமான்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரத்தில் கணவாயின்னு தான் சொல்லுவோம் இதை. இந்த கணவாயை க்ளீன் பண்ணுறது தாங்க ஒரு பெரிய வேலை. சமையல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இதை க்ளீன் பண்ணி அதை கழுவி எடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வெளியே வச்சுருக்கக்கூடாது, கெட்டு போயிடும். ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லைன்னா க்ளீன் பண்ணிடுங்க, உடனே க்ளீன் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த பக்கம் தலை மாதிரி தனியாக இருக்கும், அதை பிச்சு எடுத்துக்கோங்க. பிச்சு எடுத்துட்டு அந்த தலையில் 2 கண்ணு மாதிரி இருக்கும். கண்ணை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஏன்னா அதில் மை இருக்குன்னு சொல்லுவாங்க. மை, அந்த மை கலங்குச்சுன்னா ஃபுல்லாமே பிளாக் கலரில் ஆயிரும். மேலே இந்த மாதிரி இருக்கிற உரிச்சு எடுத்துக்கோங்க. ரெட் கலரில் இருக்கும், அதை லேசாக உரிச்சாலே வந்துடும். நல்லா நீளத்துக்கு உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நடுவில் கட் பண்ணிங்கன்னா உள்ள குச்சி மாதிரி இருக்கும். அந்த குச்சியையும் எடுத்து கீழே போட்டுறணும். பாருங்கள், நடுவில் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை சின்ன சின்னதாக சதுரமாக பீஸாக நறுக்கி போட்டாச்சு. மை கலங்காமல் க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும். இதை மை கலங்குச்சுன்னா இது இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில் தெரியுது இல்லையா, கண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை பார்த்து தான் எடுக்கணும். கலங்கிடுச்சுன்னா நிறைய தண்ணி வேணும் அதை க்ளீன் பண்ண. மேலே உள்ள தோல் மாதிரி இருக்கிறத பிச்சு எடுத்தாச்சு. அதுக்குள்ளே நீளத்துக்கு குச்சி மாதிரி இருக்கும், அது இன்னும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது. கொஞ்சம் பழகிட்டால் ஈஸியாக இருக்கும். என்னோடய கணவர் தான் இந்த கணவாயை இப்போ சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வஜோதி பிரியா. பாய்.